ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 7 days கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு அல்வா ரெசிபி தான். அல்வா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்காக ஹோம்மேட் பீட்ரூட் அல்வா தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள், செய்முறை: அடுப்பில் பேன் வச்சு பேன் ஹீட் ஆனோடனே 4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம நட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாதாமும் பிஸ்தாவும் ஆட் பண்ணுறேன். முந்திரி, ட்ரை கிரேப்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கீயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த நட்ஸை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அதே பேனில் பீட்ரூட் துருவி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில் நல்லா பீட்ரூட் வந்து ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். அப்போ தான் இதோட ராஸ்மெல் போகும். ராஸ்மெல் போனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பீட்ரூட் அல்வா வந்து நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். ஸோ ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். இது ராஸ்மெல் போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷம் கழித்து பார்த்தா அது கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த டைமில் நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் 1/2 லிட்டரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மில்க்கும் ஆட் பண்ணிவிட்டு பீட்ரூட்டும் மில்க்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து 5 minutes ஒன்ஸ் வந்து நம்ம நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா பால் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. அப்படி கலரி விட்டுட்டு இருக்கும்போது ஒரு 80% ஆஃப் மில்க் வந்து நல்லா ட்ரை ஆன ஸ்டேஜில் நம்ம இதுக்காக சுகர் 1 கப் எடுத்து வச்சுருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஏன்னா சுகரும் தண்ணி விடும். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க நட்ஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கும்போது இது பாலெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நம்மளுக்கு ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். அப்படியே நெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரும். அந்த டைமில் நம்ம கையெடுக்காமல் நல்லா கலரி விட்டுட்டே இருந்தோம்னா நெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கலரி விட்டுட்டே இருக்கோம். நெய்யும் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. நம்மளுக்கும் பீட்ரூட் அல்வா வந்து ரெடி ஆகிற ஸ்டேஜ் ஆகிட்டுருக்கு. இப்போ பீட்ரூட் பார்த்துட்டிங்கன்னா நல்லா அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தினம் தினம் ஒரு சுவை, அதுவே அறுசுவை.